நெக்ஸ்ட் பார்த்தோம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் மாதங்கி. நம்ம வந்து கண்டினியூ பண்றோம். இது வந்து லெக்சர் 4, சேம் சாப்டர், செகண்ட் சாப்டர்லயே தான் இருக்கும். ஸோ வில் ட்ரை டு ஃபினிஷ் இட் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் லா புக்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆஃப்டர் தர்ம சாஸ்திராஸ், தர்ம சூத்ராஸ்ன்றது வந்து லா புக்கு. அதோட கமெண்ட்ரிஸ் வந்து கமெண்ட்ரிஸையும் சேர்த்தோம்னா தர்ம சாஸ்திராஸ்ன்னு சொல்றோம். தர்மசூத்ராஸும் ஸ்மிருதிஸும் சேர்ந்து லா புக்ஸ்ன்னு சொல்றோம். அவங்க வந்து அதோட கமெண்ட்ரி இருக்கும் இல்லைங்களா, அதை பத்தி ஒரு லா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு கமெண்ட்ரி, அதுக்கு வந்து அதோட பேர் தர்மசாஸ்திராஸ் வந்து 200 BC வந்து கம்பைல் பண்றாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லா புக் என்னன்னு பார்த்தோம்னா அர்த்த சாஸ்திரா ஆஃப் கௌட்டில்யா அவரோட அர்த்த சாஸ்திரா. 15 புக்ஸ் இருக்குதுங்க. இந்த டெக்ஸ்ட் வந்து 15 புக்ஸா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. புக் 3, 2 and 3 may be regarded as an earlier date. ஃபர்ஸ்ட் புக் 2 and book 3 தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க்ஸ் பாஷா, காளிதாசா, பானபட்டா இவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. லிட்டரரி ஒர்க்ஸ்ல வந்து காளிதாசா காவியாஸ், டிராமாஸ், காவியங்கள், நாடகங்கள் எல்லாமே காளிதாசாவோட ஒர்க்ஸ் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் என்னன்னு பார்த்தா அபிஞான சகுந்தலம். பிசைட்ஸ் கிரேட் கிரியேட்டிவ் கம்போசிஷன்ஸ், இது எல்லாமே ரொம்ப கிரியேட்டிவான கம்போசிஷன்ஸா இருந்தாலும் தே ப்ரொவைட் அஸ் கிளிம்சஸ் ஆஃப் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் லைஃப் ஆஃப் நார்த்லயும் சென்ட்ரல் இந்தியாலையும் குப்தா டைம் பீரியட்ல. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. குப்தா டைம் பீரியட்ல, அதாவது குரோனாலஜி எப்படி வரும்னா மௌரியா, போஸ்ட் மௌரியா, குப்தாஸ், போஸ்ட் குப்தாஸ் வரும். சோ குப்தா பீரியட்ல சமுத்திரகுப்தா, கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. மௌரியா வந்து நம்ம கூட பார்த்தோம், குஷானா காயின்ஸ் அப்போ வந்து குஷானா காயின்ஸ் வெரி வெரி ஃபேமஸ். அண்ட் தென் காயின்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்டு காயின்ஸ் வந்து இந்த டைம் பீரியட்ல போஸ்ட் மௌரியா அண்ட் குப்தா பீரியட்ல பார்த்தோம். லார்ஜ் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து போஸ்ட் மௌரியா அண்ட் குப்தா பார்த்தோம். கோல்டு காயின்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம், குப்தா பீரியட்ல தான் பார்த்தோம். லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்டு காயின்ஸ் தான் வந்து பண்ணியிருப்பாங்கன்றதெல்லாம் பார்த்தோம். ஜஸ்ட் few glimpses of what we have studied till now. So குப்தா அந்த குரோனாலஜி சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஆமா சோஷியல் அண்ட் குப்தா டைம் பீரியட்ல இருக்கிற சோஷியல் லைஃப் எப்படி இருக்குது, கல்ச்சுரல் லைஃப் எப்படி இருக்குது, நார்த்தன் அண்ட் சென்ட்ரல் இந்தியால எப்படிலாம் இருக்குது அப்படின்றதையும் இந்த மாதிரி கிரேட்டர் கம்போசிஷன்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் சோர்சஸ் தவிர்த்து நம்ம வந்து சங்கம் லிட்டரேச்சரும் எவால்வ் ஆகிற டைமா இருக்குது. 3rd to 4th centuries. ஆமா, சங்கம், ஃபர்ஸ்ட் சங்கம், செகண்ட் சங்கம், இது எல்லாமே கிங்ஸே பேட்ரனைஸ் பண்ணி மதுரையில வந்து கண்டக்ட் பண்றாங்க சங்கம். அதுதான் சங்கம், லிட்டரரி அசம்பிளி. அந்த வந்து ஒரு லிட்டரரி அசம்பிளி, அது பேர் தான் சங்கம்னு சொல்றாங்க. சங்கம் லிட்டரேச்சர் வந்து நிறைய அதே மாதிரி தமிழ்நாடும் நீங்க எதுவுமே வரலையே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அதான் தமிழ்நாட்டோட டெல்டைக் ரீஜன்ஸ்ல நடந்த சோஷியல் லைஃப் எப்படி வாழ்ந்திருக்காங்க, எக்கனாமி எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணிருக்காங்க, பொலிட்டிக்கல் லைஃப் எப்படி இருந்திருக்கு அப்படின்றது எல்லாமே சொல்றது சங்கம் லிட்டரேச்சர் இருந்திருக்கு நம்மளுக்கு. சோ இந்த லிட்டரரி சோர்சஸ் வந்து முடிஞ்சிச்சு. இப்ப ஃபாரின் அக்கௌண்ட்ஸ்னா யார் யாரு, கிரீக், ரோமன், சைனீஸ் விசிட்டர்ஸ் எல்லாமே நம்மள இந்தியா வந்தப்போ ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அது மூலமா நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அலெக்சாண்டர்ஸ் இன்வேஷன் இந்தியன் சோர்சஸ்ல எதுலயுமே இல்ல. அலெக்சாண்டர் இன்வேஷன் பத்தி இந்தியன் சோர்சஸ்ல எதுலயுமே இல்ல. பட் கிரீக்ல வந்து நிறைய மென்ஷன் பண்ணிருக்காங்க. அலெக்சாண்டர் வந்து இந்தியாவை இன்வைட் பண்ணிருக்காரு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கிரீக் விசிட்டர்ஸ் சாண்ட்ரகோட்டாஸ் அப்படின்றவரு கண்டெம்பரரி ஆஃப் அலெக்சாண்டர் த கிரேட். அலெக்சாண்டர் வந்து இன்வைட் பண்ணத இந்தியாவை இன்வைட் பண்ணது 324 BC இன்வைட் பண்ணத அவரும் மென்ஷன் பண்ணிருக்காரு. கிரீக் விசிட்டர் பிரின்ஸ் சந்திரகோட்டாஸ் சந்திரகுப்த மௌரியரா இருப்பாரு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றாங்க. பிரின்ஸ் சந்திரகோட்டாஸ்ன்றவரு, ஓகேங்களா, அவரு வந்து சந்திரகுப்த மௌரியரோட கிரீக் விசிட்டர்ஸ் மென்ஷன் சந்திரகோட்டாஸ். அப்படின்னா கிரீக் விசிட்டர்ஸ் வந்து வந்தவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, சந்திரகோட்டாஸ் வந்து அலெக்சாண்டர் த கிரேட்டோட கான்டெம்பரரியா இருந்திருக்காரு அப்படின்றத. அலெக்சாண்டர் த கிரேட் யாரு, இந்தியாவை இன்வைட் பண்ணாங்க. ஓகேங்களா. அப்ப பிரின்ஸ் சந்திரகோட்டாஸ்னு யாரு சொல்றாங்க அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் தான் பிரின்ஸ் சந்திரகோட்டாஸ்ன்றது சொல்றாங்க.
ஓகேங்களா. ஸோ டேட் ஆஃப் அக்சஷன் பார்த்தீங்கன்னா 322 BC. ஓகேங்களா. இண்டிகா ஆஃப் மெகஸ்தனிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். சந்திரகுப்த மௌரியாவோட கோர்ட்டுக்கு வந்தவர் மெகஸ்தனிஸ். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பிராக்மெண்ட்ஸா வந்து அடுத்தடுத்த வந்த ரைட்டர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. இது எல்லாமே அங்கங்க பிராக்மெண்ட்ஸா இருக்குது எல்லாமே மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி சொல்லுது. அப்புறம் சோஷியல் கிளாஸஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், மௌரியன் பீரியட் நாம் சொன்னோம் இல்லையா, மௌரியன் பீரியட்ல நடந்தது இந்த சோர்சஸ், ஃபாரின் சோர்சஸ் எல்லாமே சொல்லுது. இண்டிகா வந்து நாட் ஃப்ரீ ஃப்ரம் கிரெடிபிலிட்டி. அண்ட் இண்டிகா வந்து என்னதான் வந்து எக்ஸாஜரேஷன்ஸ், இண்டிகான்ற ஒரு இதுல வந்து எக்ஸாஜரேஷன்ஸ் இருந்தாலும் மெனி ஏன்ஷியன்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து ட்ரூவாகவும் உண்மையான செய்திகளும் இருக்கு அப்படின்றாங்க. கிரீக் அண்ட் ரோமன் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செஞ்சுரி ஏடி, Greek and Roman account of first and second century AD mention many Indian ports and enumerate items of trade between India and the Roman Empire. ஸோ ட்ரேட் எப்படி நடந்திருக்கு இந்தியாவுக்கும் ரோமனுக்கும் அப்படின்றது எல்லாமே இந்த அக்கௌண்ட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செஞ்சுரியில ஏடியில இருந்த அக்கௌண்ட்ஸ். அதுல என்னென்னு பாக்குறோம்னா, பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி, டாலமிஸ் ஜியோகிராஃபி, ரெண்டுமே கிரீக்ல எழுதியிருக்காங்க. கிரீக்ல எழுதியிருக்காங்க. ப்ரொவைட் வேல்யூபிள் டேட்டா ஃபார் த ஸ்டடி ஆஃப் ஏன்ஷியன்ட் ஜியோகிராஃபி அண்ட் காமர்ஸ். 80 AD to 115 AD. செகண்ட் வந்து அதாவது பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி வந்து 80 AD to 115 AD. டாலமிஸ் ஜியோகிராஃபி வந்து 150 AD. பிளினிஸ் நேச்சுரலிஸ் ஹிஸ்டோரியா அது வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரி AD. லாட்டின் மொழியில எழுதியிருக்காங்க. அதுவும் ட்ரேட் பிட்வீன் இந்தியா அண்ட் இட்டாலியை பத்தி சொல்லியிருக்காங்க அந்த ஃபாரின் சோர்ஸ்லயுமே. ஆஃப் தி சைனீஸ் டிராவலர்ஸ், சைனீஸ் டிராவலர்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, அதுல யார் யாருன்னா ஃபாஹியன், யுவான் சுவாங் அப்படின்னு 2 பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பேருமே புத்திஸ்ட். 2 பேருமே புத்திஸ்ட். புத்திஸ்ட் ஷ்ரைன்ஸ் இந்தியாவில தானே இருக்கு. இந்தியாவில இருக்கிற புத்திஸ்ட் ஷ்ரைன்ஸ பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அதே மாதிரி புத்திசம் ஆரிஜினேட் வந்து இந்தியாவில தானே இருக்கு. புத்திசமோட ஆரிஜின் வந்து இந்தியான்றனாலையும் அவங்க இங்க இந்தியாவில நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஃபாஹியன் வந்து 5th செஞ்சுரியில வந்திருக்காரு. ஃபாஹியான் 5th செஞ்சுரியில வந்திருக்காரு. அதே மாதிரி யுவான் சுவாங் வந்து செகண்ட் செஞ்சுரி, செகண்ட் குவார்டர் ஆஃப் த 7th செஞ்சுரி வந்திருக்காரு. ஃபாஹியான் வந்து சோஷியல், ரிலிஜியஸ், எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் இந்தியா இந்த ஏஜ் ஆஃப் குப்தா பீரியட்ல வந்திருக்காருங்க ஃபாஹியான். அதே மாதிரி யுவான் சுவாங் வந்து ஹர்ஷா பீரியட்ல வந்திருக்காரு. ஓகேங்களா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ்ல என்னென்ன நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது, ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்றத பார்ப்போம். கொஞ்சம் ஃபாஸ்டா பார்க்கலாம். புராணால ஒரு ஹிஸ்டரி இருக்குது. அதாவது புராணங்களுக்கு என்சைக்ளோபீடியா கண்டென்ட்ஸா இருந்தாலுமே டைனாஸ்டிக் ஹிஸ்டரி, புராணங்கள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், டைனாஸ்டிக் ஹிஸ்டரி அப் டு தி பிகினிங் ஆஃப் குப்தா ரூல் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஆத்தர்ஸ் ஆஃப் த புராணாஸ் வந்து சேஞ்ச், ஒரு ஐடியா ஆஃப் சேஞ்ச்ன்றது ஹிஸ்டரிக்கு ரொம்ப எசென்ஷியலா இருக்குன்றது அவங்களுக்கு தெரியல. புராணா ஸ்பீக் ஆஃப் 4 ஏஜஸ். புராணால வந்து 4 ஏஜஸ் பேசியிருக்காங்க. கிரீதா, ட்ரீட்டா, துவாபாரா, காளின்ற 4 ஏஜஸ் வந்து பேசியிருக்காங்க. 4 ஏஜ், கிரீதா, ட்ரீட்டா, துவாபாரா, காளி அப்படின்னு 4 ஏஜஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஒரு ஏஜுமே பாத்தீங்கன்னா ட்ரீட்டா வந்து கிரீட்டாவை விட மோசமா தான் இருந்திருக்கு அப்படின்றதுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஒன் ஏஜ் ஸ்லைட்ஸ். மாரல் வேல்யூஸ் அண்ட் சோசியல் இன்ஸ்டிடியூஷன், மாரல் வேல்யூஸ் எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே வருது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களோட மாரல் வேல்யூஸ் குறைஞ்சுக்கிட்டே வருது. அதே மாதிரி டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஹிஸ்டரியில. டைம் பீரியட், இயர்ஸ், ஒரு கிங்கோட இயர்ஸ், ஈவெண்ட்ஸ், ஒரு ஈவெண்ட் நடக்குது, அது எல்லாமே ரெக்கார்டட் ஏன்ஷியன்ட் இந்தியா. செவரல் எராஸ் அக்கார்டிங் டு விச் ஈவெண்ட்ஸ் வேர் ரெக்கார்டட் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா. ஏன்ஷியன்ட் இந்தியால ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டைம் பீரியட. விக்ரம் சம்வாட் 58 BCல ஸ்டார்ட் ஆகுது. சாக்கா சம்வாட் 78 ADல ஸ்டார்ட் ஆகுது. குப்தா இரா 319 ADல ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரெக்கார்ட் ஈவெண்ட்ஸ், டைம், பிளேஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. புராணாஸ்ல வந்து பயோகிராபிக்கல் ஒர்க்ஸ், காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் அன் ஈவெண்ட் அப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புராணாஸ்லயும் பயோகிராபிக்கல் ஒர்க்ஸ் ஏன் இந்த விஷயம் நடந்ததுன்னா இதுதான் காசு, அதனாலதான் அவங்க நடந்ததுன்ற அளவுக்கு அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்தியன்ஸ், ஹர்ஷச்சரிதா பை பானபட்டா தான் ஹர்ஷச்சரிதா எழுதினாரு.
பயோகிராபிஸ் தான் வர ஆரம்பிச்சிருச்சு. செமி பயோகிராபிக்கல் ஒர்க் வந்து ஆர்னேட் ஸ்டைல்ல இருக்குது. அதே மாதிரி ஹர்ஷவர்தனா ஓட ஏர்லி கரியரை வந்து ஹர்ஷச்சரிதால வந்து சொல்றாரு பானபட்டா. எதுவுமே ஃபுல் ஆஃப் எக்ஸாஜரேஷன்ஸ் தான் சொல்றாங்க. லேட்டர் அதர் சரிதாஸ், செவரல் அதர் சரிதாஸ் ஆர் பயோகிராபிஸ். சரிதானா என்னதுன்னா பயோகிராபி. ஹர்ஷ சரிதா, ஹர்ஷாவோட பயோகிராபி யார் எழுதுறாங்க? பானபட்டா எழுதுறாங்க. சந்தியகார நந்தீஸ் ராமச்சரிதா, சந்தியகார நந்தீஸ் ராமச்சரிதா. கான்ஃபிளிக்ட் பிட்வீன் கைவர்த்தா பெசன்ட் அண்ட் பாலா பிரின்ஸ் ராமபாலா. யார் ஜெயிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ராமபாலா தான் ஜெயிச்சாரு. பில்ஹானாவோட விக்ரம தேவச்சரிதா, விக்ரமன்க தேவச்சரிதா. இதோட பேட்ரன் யாருன்னு பாத்தீங்கன்னா பில்ஹானா எழுதுறாரு. யார பத்தி எழுதுறாரு பயோகிராபினா? விக்ரமாதித்யா 6 பத்தி எழுதுறாரு. சாளுக்கிய கிங் ஆஃப் கல்யாண். விக்ரமாதித்யா 6ன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சாளுக்கிய கிங், கல்யாணோட சாளுக்கியன் கிங். வேற என்ன பயோகிராபிஸ் பாக்குறீங்கன்னா குஜராத்ல மர்ச்சன்ட்ஸ், கொஞ்சம் மர்ச்சன்ட்ஸ பத்தி குஜராத்ல பயோகிராபி எழுதுறாங்க 12th 13th century AD-ல. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ராஜதரங்கிணி ஆர் தி ஸ்ட்ரீம் ஆஃப் கிங்ஸ், கல்ஹானா எழுதுறாரு 12th century-ல. கிங்ஸ் ஆஃப் காஷ்மீர் அத பத்தி சொல்றதா ராஜதரங்கிணி ஆர் தி ஸ்ட்ரீம் ஆஃப் கிங்ஸ். ஸ்ட்ரிங் ஆஃப் பயோகிராபிஸ் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் காஷ்மீர், காஷ்மீர்ல இருக்கிற கிங்ஸ பத்தி எழுதுறாங்க. அது எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் சாப்டர். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி எப்படி பண்றது, எப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இந்தியன் ஹிஸ்டரிய அப்படின்றது இந்த சாப்டர் மூலமா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ட் சாப்டர் ஃபார் மெயின்ஸ் அண்ட் ஆல்சோ மெனி ஃபேக்ட்ஸ். இந்த சாப்டர்ல நிறைய ஃபேக்ட்ஸும் இருக்குது ப்ரிலிமினரிக்கு. மெயின்ஸ்க்கு நல்ல ஒரு சாப்டர் இந்த சாப்டர். மெட்டீரியல் ரிமைன்ஸ், காயின்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மேனுஸ்கிரிப்ட்ஸ். காயின்ஸ் பார்த்தோம், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ், லிட்டரரி சோர்சஸ் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம். ஃபாரின் அக்கௌண்ட்ஸ்ல கிரீக், ரோமன், அப்புறம் புத்திசம்ல வந்து ஃபாஹியன், யுவாங் சுவாங். ஃபாஹியன் வந்து 5th century, குப்தன் டைம் பீரியட்ல வந்தார். யுவான் சாங் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 7th century. யாரு பீரியட்னா ஹர்ஷா பீரியட்ல வந்தாங்க. ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ்ல வந்து புராணாஸ் இது எல்லாமே பார்த்தோம். பயோகிராபிஸ் ஹர்ஷ சரிதா பார்த்தோம், பானபட்டா எழுதினாரு. So all these things you have to recall in the last paragraph, very very important. So thank you so much. We'll see in the next class. Thank you.